ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹைதராபாத் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து ஒரு பிரியாணி இலையை நான் எடுத்திருக்கேன். அடுத்தது ஒரு ஜாதி பத்திரி, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், அடுத்தது ஒரு 4 கிராம்பு, அடுத்து 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் மல்லி, அடுத்தது ஒரு நட்சத்திர சோம்பு. இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது வந்து நல்ல ஒரு வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். நல்லா மிதமான ஒரு தீயில வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது எல்லாமே நல்லா வறுபட்டுச்சு. இப்போ இது மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு இதையும் ஒரு மிக்ஸி ஜாரில் குறைப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு கடாயில் ஒரு 2 வெங்காயத்தை நம்ம வந்து பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது சிக்கனில் அந்த மசாலாவையும் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த சிக்கனில் அந்த பேஸ்ட்டையும் போட்டுட்டு கூடவே 1 கப் போல் தயிர் இதையும் சேர்த்துட்டு காரத்துக்காக கொஞ்சமாக மிளகாத்தூள் அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு புளிப்பு கொடுக்கறதுக்காக கொஞ்சம் போல் லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த வெங்காயம் அதையும் கொஞ்சமாக எடுத்து இதில் போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு இது வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடலாம். இப்போது 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அரிசியை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் எண்ணெய் விட்டு இதில் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக பிரியாணி இலை, பட்டை, கிராம்புலாம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பையும் போட்டுட்டு நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொதி வந்த உடனே நம்ம வந்து வடிகட்டிடலாம், இல்லைன்னா சாப்பாடு வந்து குழஞ்சிரும். இப்போ எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து மசாலா போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கன் அதையும் அதில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது நல்லா கொதிச்சிச்சு. இப்போ இதில் கொஞ்சம் குழம்பை நான் மொண்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் அரிசியை போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா இதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம வறுத்த வெங்காயம் அதையும் போட்டுக்கலாம். ஃப்ரைடு ஆனியனையும் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொஞ்சம் குழம்பையும் மேலே ஊற்றிடலாம். திரும்பியும் நம்ம அரிசியையும் போட்டுடலாம். இது வந்து லேயராக வரும். இப்போ அரிசியும் போட்டு அதே போலவே புதினா, கொத்தமல்லி, வறுத்த வெங்காயத்தையும் போட்டுட்டு கூடவே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக 1 ஸ்பூன் போல் நெய்யும் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை வந்து கொஞ்சம் நல்ல ஒரு எல்லோ கலர் கிடைக்கிறதுக்காக நான் ஃபுட் கலரை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி ஊற்றிக்கிறேன். அடுத்தது ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணியை மேலே விட்டுக்கலாம். விட்டுட்டு இதை வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுருங்க. தண்ணி எதுக்காக விட்றோன்னா சாப்பாடு வந்து நல்லா ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் தண்ணி மேலே விட்டுருக்கேன். 20 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நீங்கள் திறந்துடாதீங்க. கூட ஒரு 10 நிமிஷம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வச்சுருங்க. அப்போ நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளுடைய சாதம் நல்லா பலபலன்னு இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.